Good morning. Today our topic matter and materials. 4th standard second unit பார்க்க போறோம் இன்னைக்கு நாம matter and materials. இதுக்கு முன்னாடி நம்ம my body பார்த்தோம். நம்ம பாடியோட internal organs பார்த்தோம், external organs பார்த்தோம். first lesson complete பண்ணியாச்சு. இப்போ second lesson பார்க்க போறோம் matter and materials. நம்ம 3rd standardலயே படிச்சிருக்கு இல்லையா? மேட்டர்னா என்ன? எதை சொல்லுவோம் மேட்டர்னு? நம்ம சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய திங்ஸை மேட்டர் சொல்லுவோம். அது ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கு? மேட்டரோட ஸ்டேட்ஸ் எத்தனை டைப்ஸ்? 3 டைப்ஸ். சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். 3 ஸ்டேட்ஸ்ல இருக்கு மேட்டர். சரி, இப்போ அந்த மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ். மேட்டர்னா என்னன்னு சொல்லி நம்ம 3rd ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துட்டோம் இல்லையா? மேட்டர்னா ஒரு திங்ஸ், நம்ம சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய திங்ஸ். கேஸ், சாலிட், லிக்விட் இது எல்லாமே மேட்டர். ஒரு ஆப்ஜெக்ட் இந்த மேட்டரால எந்த மாலிகுல்ஸால மேடப் ஆஃப் ஆயிருக்கோ அதெல்லாம் ஒரு மேட்டர். சரி, இப்போ இதுல மெட்டீரியல்ஸ்னு என்ன கொடுத்துருக்காங்க? மெட்டீரியல்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மெட்டீரியல்ஸ்னா பாருங்க, டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. The matter from which a thing is made of is called materials. ஒரு திங்ஸ் நம்ம எதுல இருந்து மேடப் அப் பண்றோமோ அதுதான் மெட்டீரியல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சிட் பண்ணிட்டு இருக்கல சேர், அந்த சேர் எதுல இருந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம்? வுட். அப்போ அந்த வுட் தான் என்னது? மெட்டீரியல்ஸ். நம்மளோட ரைட்டிங் டேபிள் எதுலேருந்து மேக் பண்ணியிருக்காங்க? ஸ்டீல், மெட்டல்லேருந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெட்டல் தான் என்னது? நமக்கு மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல்ஸ்னால் நம்ம ஒரு திங்ஸ் எதுலேருந்து மேக் பண்ணுறோமோ அதுதான் மெட்டீரியல்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இந்த லெசனில் நம்ம அந்த மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். இப்போ மெட்டீரியல்ஸ்னால் ஒரு திங்ஸ் நம்ம செய்யக்கூடிய எதுலேருந்து ஒரு திங்ஸ் நம்ம மேக் பண்ணுறோமோ அதுதான் மெட்டீரியல்ஸ். இப்போ அந்த மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட பண்புகள் அதோட கேரக்டர்ஸை பொறுத்து அதை 5ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும்? ஹார்டாக இருக்கும். ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல் எப்படி இருக்கும்? ஒரு மெட்டீரியல்ஸ் which can hard, this is called as hard materials. Materials which cannot be compressed, cut or scratched. எந்த மெட்டீரியல் வந்து நம்மளால கட் பண்ண முடியாதோ, கம்ப்ரெஸ் பண்ண முடியாதோ, அது கம்ப்ரெஸ் என்னது? சுருக்கிறது. இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்டீல் ராட் கொடுக்குறாங்க, அந்த ஸ்டீல் ராடை என்னதான் புஷ் பண்ணனாலும் அதோட சைஸை நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியாது, அதை கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, சுருக்க முடியாது, கட் பண்ணவும் முடியாது, நம்மளால கட் பண்ண முடியாது. ஸ்க்ராட்ச்னா நீ என்னதான் இப்போ இந்த பிளாக் போர்டில் நீ சாக் பீஸ் வச்சு பென்சில் வச்சு நீ அதை கிறுக்கலாம். அது மாதிரி அந்த மெட்டல்ஸ்ல நம்மளால ஸ்க்ராட்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் என்ன சொல்லுவோம் நம்ம? ஹார்ட் மெட்டீரியல்ஸ். எக்ஸாம்பிள் என்னது? அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம போன் சொல்லலாம், பிரிக்ஸு, ஸ்டோன், இது எல்லாமே ஹார்ட் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அந்த மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கு. மெட்டீரியல்ஸ் which can easily cut compressed on scratched easily, it is called as soft materials. இந்த மெட்டீரியல் நம்ம ஈஸியாக கட் பண்ணலாம், கம்ப்ரெஸ் பண்ணலாம், ஸ்க்ராட்ச் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் அதுக்கு ஃபோம் என்ன? ஃபோம் தெரியும் இல்லையா? சோப்பு நுர இருக்கு இல்லையா? ஃபோம், காட்டன், இது எல்லாமே சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சைனி அண்ட் டல் மெட்டீரியல்ஸ். சைனி அண்ட் டல் மெட்டீரியல்ஸ்னா என்ன? எந்த மெட்டீரியல்ஸ் which can reflect lights, is called as shiny materials. எந்த மெட்டீரியல் லைட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணுதோ, லைட்டை எந்த மெட்டீரியல்ஸ் ரெஃப்ளெக்ட் பண்ணுதோ அது ஷைனி மெட்டீரியல்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், ஷைனி அண்ட் டல் மெட்டீரியல்ஸ் which can reflect lights is called as shiny materials. இப்போ ஒரு மெட்டீரியல் லைட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், உங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த லஞ்ச் பாக்ஸோட பிளேட் எடுத்து நீங்கள் ஏதோ ஒரு லைட் சோர்ஸஸ்ல ஏதோ சன்லைட்டில் படுற மாதிரி வைங்க பாருங்க, அந்த சன்லைட்டை நமக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணும். நம்ம ஜுவல்ஸ் போட்டுக்கிறோம் இல்லையா? அந்த ஜுவல்ஸ் கோல்டு, இது லைட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணும். டைமண்ட் அந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா? டைமண்ட், அது நல்லா லைட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் ஷைனி மெட்டீரியல்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் கோல்டு, டைமண்ட், இதெல்லாம் ஷைனி மெட்டீரியல்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் டல் மெட்டீரியல்ஸ் which cannot be reflect lights is called as dull materials. எந்த மெட்டீரியல்ஸ் லைட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணாதோ அதை என்ன சொல்லணும் நம்ம? டல் மெட்டீரியல்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் இங்கே பக்கத்தில் உங்களுடைய பிளேட் வச்சுருக்கீங்க, மெட்டல் பிளேட் வச்சுருக்கீங்க, அது என்ன பண்ணுது? லைட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணுது. அதுக்கு பக்கத்தில் டேபிள் இருக்கா? உடன் டேபிள் இருக்கா? அந்த டேபிள் மேலே லைட்டோட ரேஸ் ஃபால் ஆகுது, ஆனால் லைட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணாது. ஏன்னா அது டல் மெட்டீரியல், அது சைனிங்கே கிடையாது, அது
சைனிங்காக இல்லாதனால அது லைட்டாக ரெஃப்ளெக்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் நம்ம? ஸ்டோன் சொல்லலாம். ஸ்டோன், பேப்பர் போர்டு சொல்லலாம். இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ரஃப் அண்ட் ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். ரஃப் அண்ட் ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். Rough materials. First one, rough materials. The materials have up and down sides on the surface region is called as rough materials. எந்த materials அதோட surface regionல up and downs எப்படி இருக்கும்? மேடும் பள்ளமா. up and downs மேடும் பள்ளமா எந்த materials அதோட surface region இருக்கோ அது rough materials. Example, சைக்கிள் டயர் இருக்கு இல்லையா? சைக்கிள் டயர், கார் டியூப், இது எல்லாமே rough materialsக்கு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். ஸ்மூத் மெட்டீரியல்ஸ் எந்த மெட்டீரியல்ஸ் அதோட சர்ஃபேஸ் ரீஜியன்ல அப் அண்ட் டவுன் சைட்ஸ் இல்லாம ஆப்சென்ட் ஆகியிருக்கோ அது ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். அது என்ன மெட்டீரியல்ஸ்? ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். இப்போ ஸ்மூத் மெட்டீரியல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? சில்க் காட்டன் சொல்லலாம். ஸ்மூத் மெட்டீரியல்ஸ்க்கு சில்க் சொல்லலாம், சில்க் த்ரெட் சொல்லலாம். வேற எக்ஸாம்பிள் என்ன? ஸ்மூத் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்மூத் மெட்டீரியல்ஸ் which absent of up and downs on the surface region. இதோட surface regionல up and down surface regions இருக்காது. ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? சில்க் கிளாத், மிரர், நம்ம ஃபேஸ் பார்க்குறோம் இல்லையா அந்த மிரர், அதுவும் ஸ்மூத்தாக இருக்கும். டைல்ஸ், வீட்டில் டைல்ஸ் கல் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது ஸ்மூத் மெட்டீரியல்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் மெட்டீரியல்ஸ். ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் மெட்டீரியல்ஸ். ஃப்ளெக்சிபிள்னா எப்படி இருக்கும்? நெகிழும் தன்மை. அது என்ன சொல்லுவாங்க? நெகிழும் தன்மை சொல்லுவாங்க. ரிஜிட்டா கடினமா இருக்கும். மெட்டீரியல்ஸ் which can easily stitched is called as flexible materials. எந்த மெட்டீரியல்ஸ் ஈஸியாக நம்மளால ஸ்டிச் பண்ண முடியுதோ, அதோ ஒரு உங்ககிட்ட ஒரு ரப்பர் பேண்ட் கொடுக்குறாங்க, அந்த ரப்பர் பேண்டை நீ நல்லா பிடிச்சு ஸ்டிச் பண்ணினா, இழுத்தினா அது நீளும் தன்மையுடைய மெட்டீரியல்ஸ் ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? எலக்ட்ரிக் வயர், சைக்கிள் டியூப், இதெல்லாம் ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரிஜிட் மெட்டீரியல்ஸ்னா மெட்டீரியல்ஸ் which cannot be stitched easily. எந்த மெட்டீரியல்ஸ் நம்மளால இழுக்க முடியாதோ அந்த மெட்டீரியல்ஸ் ரிஜிட் மெட்டீரியல்ஸ். அது என்ன மெட்டீரியல்? ரிஜிட் மெட்டீரியல். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? உங்களுடைய உட்டன் ஸ்கேல் வச்சிருக்கீங்களா? உட்டன் ஸ்கேல், ஸ்டிக்கு, இது எல்லாமே நம்மளால கட் பண்ண தான் முடியும், நம்மளால இப்படி பிடிச்சு இழுக்க முடியாது, அது ஃப்ளெக்சிபிளா இருக்காது. அதனால அது என்ன மெட்டீரியல்? ரிஜிட் மெட்டீரியல், கடினமான பொருள். ஓகே, நெக்ஸ்ட் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ்னா என்ன? மெட்டீரியல்ஸ் which cannot allow water through them. மெட்டீரியல்ஸ் which cannot allow water pass through them. எந்த ஒரு மெட்டீரியல் அது வழியா வாட்டரை அலோ பண்ணாதோ அது என்ன மெட்டீரியல்? வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? அது ரெயின் கோட். நம்ம ரெயின் கோட் போட்டுக்கிறீங்க இல்லையா, அந்த ரெயின் கோட்ல ரெயின் ஃபால் ஆகும்போது அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் அந்த ரெயின் கோட் வழியா பாஸ் ஆகாது. அம்ப்ரெல்லா, இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். ஓகே, இதோட இந்த கிளாஸ் போதும். இந்த ரெண்டு டாபிக் போதும். இதுலேருந்து ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன், நீங்கள் ஹோம்ஒர்க் செஞ்சணும். புக் பேஜ் நம்பர் 17, மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ். ஃபர்ஸ்ட் ரொம்ப பாருங்க. வாட் இஸ் இட் மேட் ஆஃப்? See the pictures and choose the right option. இந்த பிக்சர் பார்த்துட்டு அவங்க கீழே 3 ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர் எந்த மெட்டீரியல்ல மேக் பண்ணியிருக்காங்க? எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பிக்சர்? ஒரு டாய்ஸ் கொடுத்துருக்காங்களா? வுட்டு, பிளாஸ்டிக், கார்டு. இந்த டாய்ஸ் எதில் செஞ்சுருக்காங்க? வுட்டில் செஞ்சுருக்காங்களா, பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்களா? நெக்ஸ்ட் டின் கொடுத்துருக்காங்க, ஆயில் டின் கொடுத்துருக்காங்க. அது பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்களா, மெட்டல் ஆர் கார்டு? எதில் இதை செஞ்சுருக்காங்க? மெட்டல். இந்த மாதிரி கரெக்டான ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணணும். செகண்ட் ரோமன், மேட்ச் த ஆப்ஜெக்ட் அண்ட் த லெஃப்ட் வித் த மெட்டீரியல்ஸ் இட் இஸ் மேட் ஃப்ரம் ஆன் த ரைட். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே திங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த திங்ஸ் எந்த மெட்டீரியலில் மேக் பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பாருங்க, விண்டோ கொடுத்துருக்காங்களா? விண்டோ எதில் மேக் பண்ணியிருக்காங்க? வுட். இதை பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணிவிட்டு இதில் அதோட நம்பர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னா விண்டோ எதில் மேக் பண்ணியிருக்காங்க? வுட். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட்டுக்கு நேராக டி போடணும். இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் அந்த நம்பர்ஸ் கரெக்டாக நீங்கள் ஆர்டராக போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பி பாருங்க. நேம் ஒன் ஆஃப் த above that is breakable. மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ல எந்த மெட்டீரியல் பிரேக் பண்ண முடியும்? எந்த மெட்டீரியல் பிரேக் பண்ண முடியுமோ அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதணும். that is breakable. இங்கே மேலே மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுத்துருக்கிற மெட்டீரியல்ஸில்
எந்த திங்ஸ் நம்மளால உடைக்க முடியும், பிரேக் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. பிரேக் பண்ண முடியக்கூடிய திங்ஸ் எது? கிளாஸ். கிளாஸ் நம்மளால பிரேக் பண்ண முடியுமா? ஓகே, பிரேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னது? வுட்டு. வுட்டு உடைக்க முடியுமா? கட் பண்ண முடியும். அது பிரேக் பண்றது தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. which of the above comes from a sheep? sheep செம்மறி ஆடு இருக்கு இல்லையா, செம்மறி ஆடுல இருந்து என்ன திங்ஸ் நம்ம எடுக்கிறோம்? இது எதை செய்யறாங்க? wool and leather. wool and leather. Okay, thank you.